ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலோ, இல்ல இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலோ தான் பர்சனல் பிராண்டிங் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் வரும். நம்ம ரெகுலர் ஒர்க் தானே பண்றோம். நம்மள பத்தி நாமளே சொல்லிக்க கூடாது. நமக்கு எதுக்கு பர்சனல் பிராண்டிங் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? உங்களுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். பர்சனல் பிராண்டிங்னாலே தற்பெருமை பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது அப்படி இல்லை. பர்சனல் பிராண்டிங் நம்ம ரெப்புடேஷன் சம்மந்தப்பட்டது. நாம போடுற ஒரு போஸ்ட், கமெண்ட், ஷேர் எல்லாமே நம்மளோட பர்சனல் பிராண்டிங் தான். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை இதை வச்சுதான் எடை போடுவாங்க. நம்மளோட பிராண்ட் என்னன்னு நாமளே முடிவு பண்ணலைன்னா அல்காரிதம் முடிவு பண்ணிடும். பர்சனல் பிராண்டிங் பத்தி மார்க்கஸ் சாலசார் ஒரு டெட் டாக்ல சொன்னதோட ஒரு சம்மரியை தான் இப்ப பார்க்க போறோம். மார்க்கஸ் ஒரு சோஷியல் ஆண்டர்பிரனர் அண்ட் பிசினஸ் கோச். பர்சனல் பிராண்ட் நாமளே எப்படி பில்ட் பண்றதுன்னு இந்த 5 ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பர்சனல் பிராண்டிங் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதை பத்தி சொல்லணுமா, இல்ல ஜாப் சேஞ்சுக்கு பிராண்டிங் தேவையா, இல்ல இருக்கிற ஜாப்ல ப்ரமோஷனுக்கு பிராண்டிங் தேவையான்னு முடிவு பண்ணுங்க. செகண்ட் ஒன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா எப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணும். அதாவது நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா வெறும் ஜாப் டைட்டில் மட்டும் தராம அதை நீங்க ஏன் பண்றீங்க, உங்களால என்ன பாசிட்டிவான டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியுதுன்னு தெளிவா இருக்கணும். உங்க ஃபீல்ட்லயே ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், டேலண்ட் உங்களுக்கு இருந்தா அதையும் ஹைலைட் பண்ணுங்க. தேர்ட் ஒன், உங்க ஆடியன்ஸ் யாரு, உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போய் சேரணும், உங்க நாலேஜ், ஸ்கில் செட் யாருக்கு யூஸ் ஆகுமோ அந்த ஆடியன்ஸை முடிவு பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. இதுல உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், போட்டோஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அது உங்களோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியான, நம்பிக்கையான ஒரு சோர்ஸ். இது ஒரு ரெஸ்யூமே இல்ல ப்ரொஃபைலை விட பவர்ஃபுல்லானது. ஃபிஃப்த் ஒன், சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். ஆனால் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லாமல் ஆடியன்ஸை பொறுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்ப்பரேட்டில் இருக்கீங்கன்னா லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அதில் உங்கள் ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஆர்டிஸ்டாக இருந்தால் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் போடுற போஸ்ட் உங்கள் பிராண்டை பற்றி சொல்லணும். அதே சமயத்தில் அது உங்கள் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நிறைய வேலையா இருந்தாலும் இது உங்களை பத்தி, உங்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கறத நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, வேற என்ன மாதிரி பர்சனல் growth டாபிக்ஸ் பார்க்கணும்னு உங்க சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.